வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு இறைவனுக்கு பிடித்த 5 முக்கியமான சாதி. அதாவது இறைவன் பிடித்ததில்ல, இறைவன் பாதையில போகும்போது 5 முக்கியமான சார்புடைய இந்த இடத்த தான் நீ கடந்தாகணும் தலைக்குள்ள. இந்த சார்புடைய வார்த்தை தான் காலப்போக்கில் சாதியா மாறிடுச்சு. அதாவது ஒரு ஜீவன் யோகத்துல இறைவனை பார்க்கணும் என்ற பயிற்சி பண்ணும்போது இது 5 ஸ்டேஜ் அது கண்டிப்பாக கடந்தே ஆகும். அதே மாதிரி பூமிக்கு வரும்போதும் இந்த 5 ஸ்டேஜுக்குள்ள தான் அது உள்ள நுழையும். இந்த உடம்புக்குள்ள பிறப்பெடுக்கும். உடம்பு வேற, உயிர் வேற. நல்லா புரிஞ்சுங்க. உடம்பும் தனி ஒரு ப்ராஜெக்ட், உயிர் தனி ப்ராஜெக்ட். உடம்புக்கு 2 பூதம், நீர், நிலம். உயிருக்கு 3 பூதம். அதாவது காற்று சமநிலை, நடுநிலையா இருக்கும். 2 பக்கமா டம்மு டம்முன்னு அடிச்சுட்டு இருக்கு காற்றோட வேலை. புரியுதுங்களா? இதுதான் E=mc². இதுதான் ஐன்ஸ்டீன். இது ஐன்ஸ்டீன் கண்டுபிடிக்கல, சிவபெருமான் கண்டுபிடிச்சது. அது ஐன்ஸ்டீன் தூக்கி வச்சுக்கிறாரு. அதை ஃபார்முலா எழுதி வச்சுக்கிறாரு, ரகசிய ஃபார்முலா. அப்போ சவுண்டு வெளிச்சத்தும் ஒரு ப்ராஜெக்ட், நீர் நிலம் ஒரு ப்ராஜெக்ட். இது ரெண்டும் சமநிலை அடிக்கிறது காற்று, எனர்ஜி. புரியுதுங்களா? இந்த தத்துவப்படி தான் உயிர் உருவாகுது. இது முக்கியமான 5 சாதி, அதை சார்ந்த இடம் எதுனா, முதல்ல அது கூறானவனா நிற்கும் உயிர். உயிர் எப்படி நிற்கணும்? ஒரு ஸ்டேஜ், யோகா ஸ்டேஜில் போகும்போது, நான் மேலேருந்து கீழே வரேன், கீழேருந்து நான் மேலே போகல. இப்போ யோகத்தில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகிறான்னா, தான் நிலையை உணர்ந்துட்டவனோட ஆத்மா உயிர் கூறா நிற்கும். தலைக்கு மேலே கூறா நிற்கும். அதாவது முருகரோட வேல் மாதிரி நிற்கும். அந்த உணர்வு நிலை, ஆகாய நிலை, அதுக்கு பேரு குறவன். கூறா நிற்கிறது பேரு குறவன். அது கீழே ஒரு பகுதி இருக்கும், சமநிலை பகுதி, பரந்த பகுதி இருக்கும். இந்த இடத்துக்கு பேர் தான் அசோக சக்கரம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு பேரு அசோக சக்கரம், பரந்த பகுதி, பறையன். அது பேரு பறந்து இருக்கிறதுனால அந்த இடம் பேரு பறையன். அதுக்கு கீழே நீர்நிலைன்ற ஒரு ஃபோம், நம்ம ஃபோம் உற்பத்தி ஆகிற இடம் இருக்கும். அதாவது நீர்நிலை உள்ள ப்ராஜெக்ட் உள்ள மண்டைக்குள்ள. இது பேர் நதின்னுவாங்க, சில பேர் கடல்னுவாங்க. யோகத்துல எல்லாம் ரகசியமா சீக்கிரட்டா இருக்கிற கோடு வேடுகள், இதெல்லாம் உயிர் சம்பந்தமான விஷயங்கள், கோடு வேடுகள் இதெல்லாம். அந்த இடத்துக்கு பேர் பரதவர். அப்படின்னா பறந்து இருக்கிறவங்க, கடல் இருக்கிற இடம், நீர் சேர்ற இடம். தலையில ஒரு பகுதியில் நீர் சேர்ற இடம். 2 இடத்துல நீர் சேராது. பறந்து இருக்கிற பகுதி, பறையன்ற பகுதியில் நீர் சேராது, குறவன்ற பகுதியில் நீர் சேராது. பரதவன் என்ற பகுதியில தான் அந்த இடத்துல தலைக்குள்ள நீர் சேரும். அப்புறம் உயிர் கீழே இறங்கி வருது, அது வரைக்கும். அதுக்கு மேல, அதுக்கு முன்னாடி பள்ளம் ஒண்ணு இருக்கும். நான் சொல்ல போறீங்களா? அந்த பல்லு இருக்குல்ல, நம்ம பல்லுக்கலாம், இதுக்கு எல்லாமே இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பல்லு 32 பல்லுக்கும் வாய் ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த இடத்துக்கு பேர் பல்லர்கள். பள்ளம் இருக்கிறதுனால, பள்ளமா இருக்கிறதுனால இந்த இடம் பேரு பல்லர்கள். உயிர் இந்த இடத்துக்கு போகும்போது பல்லுலாம் வலிக்கும். யோகத்துல ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது பல்லுலாம் ஆடும், பல்லுலாம் உடையும். இதெல்லாம் உயிர் போகும்போது ஏற்படுற தத்துவம் உண்மைகள். இதெல்லாம் சாதாரணமா இருக்கும். உயிர் போகும்போது இதெல்லாம் நடக்கும். ஆனா யோகத்துல இது முன்னாடியே அவனுக்கு தெரிஞ்சிடும். அப்போ பல்லு ஆடும், பல்லு உடையும். அப்போ அவன் உயிர் அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது இவன் பல்ல ஸ்டேஜ்ல இருக்கிறான். இப்போ இந்த இடத்துக்கு பேர் பல்ல இருக்கு. இது எல்லாத்தையுமே ஒரு நிலையில ஒரு ஸ்டேபிளா கொண்டு வரணும். தன்னோட ஆற்றலை, தன்னோட உயிர் ஆற்றலை ஒரு நிலைக்கு நம்ம வைக்கணும் உடம்புக்குள்ள அப்படின்ற நினைக்கிறவன் பேர் தான் இடையன். இந்த இடம் தான் இடையன். இந்த இடத்துல தான் உயிரை கட்ட முடியும். இந்த இடத்துல உயிர் கட்ட முடியாது. ஆனா கட்டிட்டா அவன் பேர் குறவன். புரியுதா? இந்த இடத்துக்கு போற உயிரை கொண்டு இந்த இடையன் பகுதியில நிறுத்திட்டா அவன் தான் அரசன். இங்கதான் நாகரிகமே உனக்கு பிறகுது. உயிர் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி 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 உயிராட்டு கீழே இறங்கி இறங்கி மனம் என்ற ஒரு தன்மை உருவாகுது. அப்போ இந்த இடத்துல வரும்போது தான் உன்னோட உடம்பு, மனம் எல்லாமே சரிசமமா இருக்கும். இந்த இடத்துக்கு மேலே தாண்டி போச்சுன்னா உன் மனநிலை ஒரு நிலையில இருக்காது. உடம்பு வலிக்கும், தலை வலிக்கும், கண்ணு வலிக்கும். இதெல்லாமே ஏன்னா உன் மனம் மேலே போகுதுன்னு அர்த்தம். தலைக்குள்ள போகுது, உன் ஆற்றல் தலைக்குள்ள போகுது. அப்போ உடம்புல, இந்த தொணக்கால் உடம்புல பாதிப்புகள் நிறைய ஏற்படும். அது யோகத்துல இந்த இடத்த நீ இருந்து கட்டிட்டுனா சமநிலை ஆகிடும். இந்த இடத்துக்கு பேர் தான் இடையன். இந்த இடத்துக்கு அப்படியே பின்னாடி பக்கமா நிற்கும் உயிர்.
அப்போ இது ஒரு குவாண்டம். புரியுதுங்களா? இப்போ இந்த உயிர் 5 இடத்த சார்ந்துதான் இறைவன் சிவலிங்கமா தத்துவமா சொல்லப்பட்டிருக்கு. சிவலிங்க தத்துவமே உயிரோட அமைப்பை தான் லிங்கமா வடிவமா கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இதை பத்தி அப்புறமா விளக்குறேன். இப்போதைக்கு இந்த கருத்து உங்களுக்கு போதும். நன்றி, வணக்கம்.